இல்ல இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற ஃபங்க்ஷன்ல அறிவிக்க போறதாவும் இருக்கலாம். வந்தால் மகிழ்ச்சி, செய்தி வந்தால் மகிழ்ச்சி. எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் கால் முளைச்சா கடத்தலுக்கு வந்து தானே ஆகணும். ஒரு ஒரு இது மாதிரி விஷயத்தை வந்து நீண்ட நாளும் மூடி மறைக்க முடியாது. ஆனால் நாமளும் வந்து அவசரப்பட்டு நம்ம டிக்ளேர் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். சப்போஸ் அது இல்லைங்க இது வேற ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது தப்பாக போயிடும். ஆனா தன்ஷிகாவை பத்தி சொல்லுங்களேன். எங்களுக்கு அவங்கள பத்தின விவரம். பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் வந்து எனக்கு என்னென்னா ஒரு ஆச்சரியம் என்ன கேட்டால் அவங்க இன்னும் நிறைய படங்கள் நடிப்பாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. இப்படி ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு ஏன்னா ஒரே கல்யாணம் பண்ணிட்டு கூட நடிப்பாங்களான்னு தெரியல எனக்கு. யாரும் எதிர்பார்க்கவே இல்லை தான். தன்ஷிகா வந்து விஷால் வந்து லவ் பண்ணுறாங்களான்றதே பல பேருக்கு தெரியாமல் தான் இருந்தது. சார் ஆனால் டிஆர் அவர்களுக்கும் தன்ஷிகாவுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போதும் விஷால் தான் நின்று இதை தீர்த்து வச்சதா அதில் வந்து ஒரு தொடர்பு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது உண்மை. பெரிய அளவில் ஆகலை. ஆனால் அந்த பிரச்சனையில் கேட்டால் இவர் தலையீடு இருந்தது. பல பஞ்சாயத்துக்கு போகிறவங்க பொதுவாகவே நடிகர் சங்கத்தில் அந்த பஞ்சாயத்து பண்ணும்போது ஒரு வேலை இவங்களுக்கு இருக்குதான்னு தெரில.